மதுரை மண்ணின் மனு நீதியே, மகத்துவம் பெற்ற நின்னை துதித்தேன் இது நல் தேதியே. மகத்துவம் பெற்ற நின்னை துதித்தேன் இது நல் தேதியே. உசிலம்பட்டியில் உதித்த உன்னத மலரே, உசிலம்பட்டியில் உதித்த உன்னத மலரே, உயிரோட்டமாய் வாழ்வது நின்போல் சிலரே, உயிரோட்டமாய் வாழ்வது நின்போல் சிலரே. மதுரை மண்ணின் மாணிக்க தேரே, மதுரை மண்ணின் மாணிக்க தேரே, மாண்புமிகு அமைச்சர் நின் பெயர் சொன்னாலே இனிக்கும் இந்த பாரே. வேற யாராவது பற்றி எழுதியிருக்கீங்களா மேம்? ஆமாம், நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சர் அடுக்கிட்டே போகலாம். அவருக்கு நிறைய துறைகள் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய படிப்பும் அந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்குது. அதனால் அவருக்கு 4-5 துறைகளில் கொடுத்துருக்குறாங்க. நிர்மல்குமார் ஐயா அவங்களை பற்றி ஒரு கவிதை வந்துட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கே நாங்கள் திருநெல்வேலியில் போயிட்டு ஐயாவை வந்து சந்திச்சுட்டு தான் வந்தோம். நம்ம புரட்சி தளபதி விஜய் சிந்தனையாளர் மன்றம் சார்பாக எங்களுடைய மாநில தலைவர் அன்சாரி ஐயா, நாங்கள் பிறகு துணை செயலாளர் ரேவதிங்கிறவங்க எல்லாமே போயிட்டு நாங்கள் சந்திச்சுட்டு வந்தோம். நம்ம மன்றத்தோட கௌரவ ஆலோசகர் மன்சூர் சூஃபிக் சார்ன்னு சொல்லுவாங்க, அவங்களும் வந்திருந்தாங்க. அதனால் நாங்கள் போய் சந்தித்து மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய அமைச்சர் அவங்க சட்டத்துறை மின்சாரத்துறை போயிருந்தீங்களோ? ஆமாம், அன்னை ஹாஜிரா மேலப்பாளையத்தில் உள்ள அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியில் 19வது பட்டமளிப்பு விழா நடத்தினாங்க. அதனால் அவங்க வந்திருந்தாங்க. அது கூட்டம் கணக்கிலடங்காமல் இருந்தது, சரியான கூட்டம். நாங்கள் வந்துட்டு அமைச்சர் அவங்களை பார்க்கறதுக்காகவே போயிருந்தோம். பார்த்தீங்க, நம்ம பார்த்து பேசிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம மன்றம் சார்பாக பொன்னாடை, கவிதை தொகுப்பு நூல், அது போக ஒரு விருது சீல்டு ஒன்று கொடுத்துட்டு புகைப்படம் எடுத்தோம். அடுத்தடுத்த அமைச்சர்களை நாங்கள் வந்துட்டு அனைத்து அமைச்சர்களையும் சந்திக்க இருக்கிறோம். அடுத்தடுத்து எங்களுடைய மன்றம் சார்பாக புரட்சி தளபதி விஜய் மன்றம் சார்பாகவே எல்லா அமைச்சர்களையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சந்திப்போம். ஓகே ஓகே. வேற ஏதாவது? நிர்மல்குமார் ஐயாவை பற்றி ஒரு கவிதை தற்பொழுது. நமது மாண்புமிகு அமைச்சர் சட்டத்துறை, மின்சாரத்துறை, ஊழல் தடுப்பு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அமைச்சர் நிர்மல்குமார் ஐயாவை பற்றிய ஒரு கவிதை. மதுரை மண்ணின் மனு நீதியே, மதுரை மண்ணின் மனு நீதியே, மகத்துவம் பெற்ற நின்னை துதித்தேன் இது நல் தேதியே. மகத்துவம் பெற்ற நின்னை துதித்தேன் இது நல் தேதியே. உசிலம்பட்டியில் உதித்த உன்னத மலரே, உசிலம்பட்டியில் உதித்த உன்னத மலரே, உயிரோட்டமாய் வாழ்வது நின்போல் சிலரே, உயிரோட்டமாய் வாழ்வது நின்போல் சிலரே. மதுரை மண்ணின் மாணிக்க தேரே, மதுரை மண்ணின் மாணிக்க தேரே, மாண்புமிகு அமைச்சர் நின் பெயர் சொன்னாலே இனிக்கும் இந்த பாரே, இனிக்கும் இந்த பாரே. நிர்மல்குமார் என்றாலே அனைத்து நிபந்தனைகளும் நிர்மூலமாகுமே. நிர்மல்குமார் என்றாலே அனைத்து நிபந்தனைகளும் நிர்மூலமாகுமே. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே, சீரிப்பாயும் சிங்கமும் வளர்ந்தது, சீரிப்பாயும் சிங்கமும் வளர்ந்தது. தமிழ் சங்கமென அதில் ஓர் அங்கமென, தமிழ் சங்கமென அதில் ஓர் அங்கமென, தங்கம் இவர் முகமும் வளர்ந்தது, தங்கம் இவர் முகமும் வளர்ந்தது. புன்னகையுடன் நின்று புது பொலிவுடன் வென்று, புன்னகையுடன் நின்று புது பொலிவுடன் வென்று, போர்க்களம் கண்டதிந்த சிங்கம், போர்க்களம் கண்டதிந்த சிங்கம், பார் நல் உளம் கொண்டதிந்த தங்கம், பார் நல் உளம் கொண்டதிந்த தங்கம். பளிச்சிடும் பன்முக பார்வைதான் நின்னை, பளிச்சிடும் பன்முக பார்வைதான் நின்னை பகிரங்கமாய் பட்டியலிட்டதோ. மின்சாரம், சட்டம், சிறைச்சாலை, ஊழல் தடுப்பு, ஆற்றல் வளங்கள் தேடுதல்கள், சட்டப்பேரவை அமைச்சர் என்று வகை வகையாய் வரிசைப்படுத்தியதோ. மதுரை மண்ணின் மைந்தன் என்பதால் வகை வகையாய் சீர்வரிசை செய்யும் மாமனுக்கு, வகை வகையாய் சீர்வரிசை செய்யும் மாமனுக்கு வகை வகையாய் பொறுப்புத்துறை அமைச்சர் என்று மூக்கில் விரல் வைத்ததோ மதுரை மண், மூக்கில் விரல் வைத்ததோ மதுரை மண். மின்சாரத்துறை அமைச்சரே, மின்னல் அடிக்கும் நின் பார்வை காந்தமே, சன்னல் வழித்தன்றலாய் இதமாய் திருவளைக்கும் முகம் சாந்தமே. மின்சாரத்துறை அமைச்சரே, மின்னல் அடிக்கும் நின் பார்வை காந்தமே, சன்னல் வழித்தன்றலாய் இதமாய் திருவளைக்கும் முகம் சாந்தமே. நீர் நீர் நயாகரா நீர் வீழ்ச்சியோ, நயவஞ்சகம் கொண்டோரை
வீழ்த்துவது கண்களின் வேல் பாய்ச்சியோ, நீர் நயாகரா நீர் வீழ்ச்சியோ, நயவஞ்சகம் கொண்டோரை வீழ்த்துவது கண்களின் வேல் பாய்ச்சியோ, நின் சிரிப்பில் சிறையிலிட்டாய் பல உள்ளங்களை, நின் சிரிப்பில் சிறையிலிட்டாய் பல உள்ளங்களை, நீங்காது அடைபட்டோம் நீங்காது அடைபட்டோம், நீ சிறைத்துறை அமைச்சர் என்பதால், நீ சிறைத்துறை அமைச்சர் என்பதால், எப்போது மீட்டெடுப்பாய் தமிழ் செல்லங்களை, எப்போது மீட்டெடுப்பாய் தமிழ் செல்லங்களை, சட்டத்துறை அமைச்சரே திட்டமாய் கேட்கிறோம், சம்மதம் தருவாய் திருவாய் மலர்ந்து, சம்மதம் தருவாய் திருவாய் மலர்ந்து, எங்களை பாசத்தால் வீழ்த்தினாய் பெண்களை சமமாய் வாழ்த்தினாய், எங்களை பாசத்தால் வீழ்த்தினாய் பெண்களை சமமாய் வாழ்த்தினாய், பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போது தருவீர்கள் என்று, பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போது தருவீர்கள் என்று பெண்களாக அல்ல உம் கண்களாக கேட்கிறோம், பெண்களாக அல்ல உம் கண்களாக கேட்கிறோம். மதுரை என்றாலே பாசக்கார அண்ணன் தான், ஆம் மதுரை என்றாலே பாசக்கார அண்ணன் தான், எதிரே இருப்பதும் எங்கள் பாசக்கார அண்ணன் தான், நெல்மணிகளோ கதிராட, நெல்மணிகளோ கதிராட, புல் நுனி நீங்காத கதிர் மணிகளோ எதிராட, புல் நுனி நீங்காத கதிர் மணிகளோ எதிராட, எதிரிகள் எவரென்று அறியாமல் சதுராட, எதிரிகள் எவரென்றே அறியாமல் சதிராட, என்னாலும் எதிரிக்கு தலைவிதி இவரென்றே புதிர் போட, என்னாலும் எதிரிக்கு தலைவிதி இவரென்றே புதிர் போட, புரட்சி தளபதி விஜய் அண்ணனின் போர்வாளே, புரட்சி தளபதி விஜய் அண்ணனின் போர்வாளே, புத்தியை மழுங்கடித்து பார்வையால் புரட்டி போடும் கூர்வாளே, புத்தியை மழுங்கடித்து பார்வையால் புரட்டி போடும் கூர்வாளே, முதல்வரின் போர்பட தளபதியே, முதல்வரின் போர்படை தளபதியே, மூச்சு வாங்கும் எதிரிக்கும் இனி படுதோல்வியே, மூச்சு வாங்கும் எதிரிக்கும் இனி படுதோல்வியே, முதல்வரின் போர்படை முதன்மை தளபதியே, முதல்வரின் போர்படை முதன்மை தளபதியே, மூன்று கண் கொண்ட முக்கண்ணனே, மூன்று கண் கொண்ட முக்கண்ணனே, மூர்க்க குணம் கொண்ட எதிரிகளின் தலை எழுத்தை, மூர்க்க குணம் கொண்ட எதிரிகளின் தலை எழுத்தை மாற்றி எழுதிய தலை விதியோ, எதுவாகினும் எதிரிக்கு இனி படுதோல்வியே, எதிர்ப்போரின் வாழ்நாள் விழுந்திடும் யாக வேள்வியே, எதுவாகினும் எதிரிக்கு இனி படுதோல்வியே, எதிர்ப்போரின் வாழ்நாள் விழுந்திடும் யாக வேள்வியே. அவ்வளவுதான் நிறைய பெற்றது. அருமை மேம். இதோட விளக்கம் மேம்? அதாவது நம்மளுடைய அண்ணா முதல்வர் அண்ணா அவர்களுக்கு முதன்மை போர்பட தளபதியாக இருக்கிறது நம்மளுடைய நிர்மல்குமார் ஐயா தான். அதனால தான் சரி இந்த மாதிரி எழுதுவோம் அப்படிங்கிறதுக்காக எழுதினேன். ஏன்னா அவருக்கு வந்து அடுக்கடுக்காக துறை வந்து கொடுத்துருக்குறாங்க. அவருடைய படிப்பும் அப்படி தான். அவர் வந்து சட்டத்துறை படிச்சிருக்கிறாரு, பொறியாளர், இப்படி சொல்லிட்டே போல காவல்துறை படிப்பு, இப்படி இன்னும் பல விதமான படிப்புகள் படிச்சிருக்கிறாரு. அதனால் அதை பற்றி சரி விரிவாக்கம் கொடுக்கலாம், அவருடைய திறமையை வியந்து ஒரு பாராட்டி ஒரு கவிதையாக இதை வந்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு